நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? கார்த்திக், எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். அர்ச்சனா, ப்ளீஸ் அழறத நிறுத்து. டாக்டர் சொன்னதுக்காக நீ ஏன் இந்த அளவுக்கு வருத்தப்படுற? குழந்தை ஒண்ணு நார்மலா பிறக்கும், இல்லனா சிசேரியன். எனக்கு தெரியும், ஒருவேளை ஆபரேஷனாவே இருந்ததுன்னா. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? நானே தான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். எனக்கு எது சரி எது தப்புன்னு ஒண்ணுமே புரியல கார்த்திக். வந்தனா வந்திருந்தா அவ்வளவு சிசேரியன்லாம் இப்ப ரொம்ப நார்மல்னு சொல்லிட்டு இருந்தா. அதுல எந்த ப்ராப்ளமும் வராதான். அவங்க சொல்றது கரெக்ட். டாக்டரும் அதானே சொன்னாங்க. உண்மைதான். ஆனா நானும் வந்தனாவும் பேசினது அம்மா கேட்டுட்டாங்க. அவங்க நான் சிசேரியன் தான் பண்ணிக்க விரும்புறேன்னு நினைச்சிட்டாங்க. என்ன அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க கார்த்திக். ரொம்ப கோவமா இருக்காங்க. எனக்கு தெரியும் கார்த்திக். ஆனா அவங்களோட அனுபவம் வேற. அவங்களோட காலத்துல குழந்தைங்க நார்மல் டெலிவரியில தான் பிறந்துச்சு. அதனால எனக்கு அப்படிதான் பிறக்கணும்னு சொல்றாங்க. என்ன நடக்கும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கார்த்திக். அர்ச்சனா, எதுவுமே நம்ம கையில இல்ல. இத பத்தி எல்லாம் நீ ரொம்ப யோசிக்காத. டெலிவரி டைம் வரும்போது பாத்துக்கலாம். டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம பண்ணணும். ஓகே? சரி, வா தூங்கலாம். கவலைப்படாத சாந்தி, எல்லாம் சரியாயிடும். இன்னும் தூங்கலையா கார்த்திக்? அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு டாக்டர் சொன்னத நீங்க கேட்டீங்கல்ல? நானும் உங்ககிட்ட அர்ச்சனா கிட்ட இத பத்தி பேசி டென்ஷன் படுத்த வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அதையும் மீறி நீங்க நார்மல் டெலிவரி தான் பண்ணணும்னு அர்ச்சனாவை ஃபோர்ஸ் பண்றீங்க. ஏமா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? இப்போ உங்களோட அரவணைப்பு தான் அவளுக்கு இருக்கணும். குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. சரி, ஆபரேஷன் பண்ண வேண்டி இருந்தாலும் அதுல அர்ச்சனாவோட தப்பு என்னமா இருக்கு? நீங்க ஏன் அவ மேல கோவமா இருக்கீங்க? அவ ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கா, பயந்து போயிருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு இந்த அவஸ்தை தேவையா? அம்மா, டாக்டரோட ஆலோசனைக்கு முன்னாடி உங்க இஷ்டப்படியெல்லாம் நடக்காது. ஏன் இஷ்டப்படியும் நடக்காது. இந்த நேரத்துல தாய்க்கும் குழந்தைக்கும் எது சரியோ அதான் நடக்கும். அது நார்மல் டெலிவரியா இருக்கட்டும், ஆபரேஷனா இருக்கட்டும். டாக்டர் என்ன சொல்றாங்களோ நானும் அர்ச்சனாவும் அதைத்தான் பண்ணுவோம். நடுவுல நீங்க எதுவும் சொல்லாதீங்க. கார்த்திக், இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம்ப்பா, உனக்கு புரியாது. இத பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுப்பா. பிரியமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். டெலிவரி விஷயத்தை எடுத்தாலே அர்ச்சனா ரொம்பவும் டென்ஷன் ஆகுறா. இது அவளுக்கு முதல் டெலிவரி. இந்த நேரத்துல நீங்க அவகிட்ட இத பண்ணு அதை பண்ணுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா அவ இன்னும் அதிகமா நர்வஸ் ஆயிடுவாள்ல. நான் எதுவும் சொல்றதுக்கு எனக்கு உரிமையே இல்லையா? அர்ச்சனா, நான் திட்டினதா உங்ககிட்ட சொன்னாளா? அம்மா, உங்களுக்கு அர்ச்சனாவை பத்தி தெரியும்ல. அவ அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. அவ ரொம்ப டென்ஷனா இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. நாங்க ஆபரேஷன் பண்ண ஆசைப்படுறோம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்போம். அதுவும் ஆரம்பத்துல இருந்தே அந்த டாக்டர் தான் பாக்குறாங்க. திடீர்னு எதுக்காக அவங்க மேல நம்ம சந்தேகப்படணும்? அவங்க என்ன சொன்னாலும் அர்ச்சனாவுக்கும் குழந்தைக்கும் நல்லதா தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களும் எது சரியோ அதை தான் பண்ணுவோம். பாத்தீங்களாக்கா, எவ்வளவு கோவமா பேசிட்டு போறா. கார்த்திக்கு எதுவுமே புரியல. டாக்டர் ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம அதை கேள்வி கேட்க கூடாதா? நான் சொல்றது எல்லாமே அவளோட நல்லதுக்காக தானே சொல்றேன். ஆனா இவன் இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே.
அவங்க ராகுல தேர்ந்தெடுக்கவே இல்ல. நாங்க இவனுக்கு எவ்வளவோ புரிய வச்சோம். ஆனாலும் இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ளேயே உட்கார்ந்திருக்கான். சுகன்யா, நான் தான் சொன்னேன்ல, நீங்க யாரும் அவன் கூட அங்க போயிருக்கவே கூடாது. ஏன் அங்க போனீங்க? நான் தான் ஏற்கனவே அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல. இதுக்கு தான் நான் போக வேண்டாம்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் போய் அவன் முன்னாடி நின்னதுனால குழந்தை பாவம் பயந்து போயிருப்பான். பாவம் அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படும். ராகுல் அவன் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவனுக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. நிச்சயமா அவன் டென்ஷன் இல்லாம இருந்திருப்பான். நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளுடைய பிரார்த்தனைகள் ஆண்டவன் காதல விழுந்துருச்சு. இந்த நாளை நாம வாழ்க்கையில நிச்சயம் மறக்க கூடாது. ஏன்னா நம்ம கார்த்திக் உறுதியான மனசோட ஒரு பெரிய வேலையை முடிச்சிருக்கான். ரொம்ப குறுகின நேரத்துல அந்த கல்யாண ஆர்டரை சூப்பரா முடிச்சிருக்கு. கடவுளே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் போய் நகையெல்லாம் அவங்களுக்கு காட்டுறேன். ஐ ஹோப் அவங்களுக்கு அது பிடிக்கும். இன்னும் அவங்க சாம்பிள் கூட பார்க்கல. கார்த்திக், எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. இந்த டிசைன் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா ஏதாவது வேணுமா? இல்ல, ஒண்ணு வேண்டாம். நல்லா இருப்பா. இதே மாதிரி உனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்கட்டும். சந்தோஷமா இருப்பா. நல்லா இருப்பா. நான் கிளம்புறேம்மா. அக்கா, ஆ. கார்த்திக், வேலை முடிஞ்சது சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துடணும். நேத்து கூட நீ வெளியில தானே சாப்பிட்ட. வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல கார்த்திக். சரிங்க பெரியம்மா. சரி வாங்கண்ணா, இன்னைக்கு நாமளும் சீக்கிரம் ஆபீஸ்க்கு போகலாம். இன்னைக்கு அது உனக்கு தோணுச்சே. வாவ், ஆசம்! பாத்தீங்களா டாட், இதை விட அழகா என்னால எதிர்பார்க்கவே முடியாது. இது ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு. சோ பியூட்டிஃபுல். Thank you so much கார்த்திக். வெல்கம். இத நகையா செஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஜொலி ஜொலிக்குது. நிஜமாவே எங்க சானியா மகாராணி மாதிரி இருக்க போறா. மிஸ்டர் கார்த்திக், ரொம்ப ஷார்ட் டைம்ல இவ்வளவு அழகா நகை செஞ்சிருக்கீங்க. தேங்க் யூ வெரி மச். எங்களோட வேலை உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிடிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா நாங்க ரொம்ப வெக்கப்படுறோங்க. நீங்க உங்க டிசைன்ஸை கொண்டு வந்து காட்டினப்போ எங்க யாருக்குமே இதோட மதிப்பு தெரியல. சானியா மட்டும் இதை பிடிச்சிருக்குன்னு சொல்லலன்னா நாங்க நிச்சயமா இந்த புது கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணிருப்போம்.
உண்மையை சொல்லணும்னா எல்லா கிரெடிட்டும் டிசைனருக்கு தான் போகணும். ஓ எஸ், உங்க வைஃப் கிட்ட எங்க சார்பா பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுங்க. நிச்சயமாங்க. எங்களுக்காக நீங்க வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தாங்க, இது உங்களுக்கு. இது தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மிஸ் சௌமியா, எங்களோட மொத்த குடும்பத்து சார்பா எங்களோட மனமார்ந்த கல்யாண வாழ்த்துக்கள். தேங்க் யூ so much. அப்ப நான் கிளம்புறேங்க. மிஸ்டர் கார்த்திக், ஒரு நிமிஷம். உங்களுக்கு இன்னொன்னு இருக்கு. என்ன? நீங்க மறக்காம உங்க குடும்பத்தோட எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நிச்சயமா வரணும். நீங்க குடும்பத்தோட வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது வந்து இட்ஸ் a request. ப்ளீஸ், நான் உங்க டிசைனரை பார்க்க விரும்புறேன். உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க விரும்புறேன். So no excuse. ஓகே, தேங்க்யூ. நான் கிளம்புறேன் சார். அட பெரியமா, பாதாம் அல்வா தானே? உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல? அம்மா கையோட சுவை அப்படியே தெரியுது. உன்னோட அந்த அம்மா கிட்ட கேட்டு உன்னோட இந்த அம்மா செஞ்சாங்க. நிஜமாமா? நீங்க இதுல குங்குமம் பூவும் ஏலக்காவும் போட்டிருக்கீங்கல்ல, அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா தெரியுது. நான் இப்ப வரேன். பெரியமா, அம்மாக்கு என்னாச்சு பெரியமா? அவங்க என்கிட்ட கூட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. உனக்கு தான் சாந்தியோட குணத்தை பத்தி தெரியும்ல. உங்களுக்கெல்லாம் அவ கோவப்படுறது மட்டும்தான் தெரியுது. உண்மைய சொல்லணும்னா அவ இந்த விஷயத்துல ரொம்ப கவலையா இருக்கா, ரொம்ப வருத்தப்படுறா. நேத்து உன்னை திட்டிட்டா இல்லையா? இல்ல பெரியமா, சொல்ல போனா நான் தான் நேத்து நடந்ததுக்காக அவங்க கிட்ட சாரி சொல்லணும்னு இருந்தேன். அவங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அம்மா மனசை புண்படுத்தணும்னு நினைக்கவே இல்ல பெரியமா. இல்ல அர்ச்சனா, ஓ மேல கோவம் இல்ல, கார்த்திக் மேலதான் கோவமா இருக்காங்க. அது உங்களுக்கும் டாக்டருக்கும் நடுவுல சாந்தி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். என்ன? எப்ப சொன்னாரு? நேத்து ராத்திரி தான் சொன்னா. சாந்தி கிட்ட ரொம்ப கோவமா பேசினா. நீங்க ஏன் ஆபரேஷனை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னா. என்ன இருந்தாலும் கார்த்திக் அப்படி பேசி இருக்க கூடாது. அம்மா, அது எனக்கு விஷயமே தெரியாத. கார்த்திக் நான் சொன்னதை வேற மாதிரி எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஹலோ. அம்மா, நகை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியா? ரொம்ப பாராட்டினாங்கம்மா. டிசைன்ஸ் எல்லாம் ஜொலி ஜொலிக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அர்ச்சனா அவங்களுக்கு நகை ரொம்ப பிடிச்சு போச்சா? சரி கார்த்திக், ஹாரத்தை பத்தி அவங்க என்ன சொன்னாங்க? அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா, வளையல் பிடிச்சிருந்ததா? அப்புறம் வளையல் கார்த்திக்? அம்மா, அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சு போச்சு. அப்புறம் நெக்லஸ பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து அது கார்த்திக் அர்ச்சனா கிட்ட பேசு. ஹலோ அம்மா. ஹலோ கார்த்திக், நீங்க அம்மா கிட்ட ஏன் இப்படி சொன்னீங்க? அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆமா அர்ச்சனா, சாரி. ஆக்சுவலி இன்னைக்கு காலையில உங்ககிட்ட சொல்ல முடியல. நேத்து ராத்திரி அம்மா மேல நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். நீ தூங்குனதுக்கு அப்புறம் நான் ஆபரேஷன் விஷயத்தை பத்தி உன்னை ரொம்ப டென்ஷன் படுத்த கூடாதுன்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா இந்த விஷயத்துல நானும் உங்க மேல ரொம்ப கோவமா தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், போங்க. நீங்க போய் அம்மாவை திட்டணுங்கிறதுக்காகவா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். சாரி அர்ச்சனா, ஆனா நீ அலறத பார்த்த உடனே நான் பயந்து போயிட்டேன்.
அதான் அம்மா கிட்ட இப்படி பேசிட்டேன். காலையில இருந்து அம்மா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சாரி கேளுங்க. என்ன பத்தி நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா மத்தவங்க மனசுல என்ன இருக்குங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசணும் கார்த்திக். சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, அம்மாவை சமாதானப்படுத்துங்க. இதோ வந்துகிட்டே இருக்கேன். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சுமா? அவன் கதவை திறக்கலையா? அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? எதுவுமே சாப்பிடல. கதவை சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி இருந்தா அவனுக்கு ஜுரம் வந்துரும். என் பேச்ச அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன்றான். என்ன நடந்தது? அது என்னங்க, நீங்க சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. அது நம்ம ராகுல் இருக்கான்ல, அவன் கதவை சாத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க. ஏன் என்னாச்சு? அவனோட நம்பரை தேர்ந்தெடுக்கலையா, அதனால அவன் போட்டியில தோத்துட்டானா. அதனாலதான் வந்ததுல இருந்து யார்கிட்டயுமே பேசல, கதவை மூடிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். அம்மா, அம்மா, ஐம் சாரி. நேத்து ராத்திரி நான் கோவத்துல ரொம்ப அதிகமா பேசிட்டேன். எனக்கு தெரியும்மா, உங்களுக்கும் அர்ச்சனா ஆரோக்கியத்தை பத்தி கவலை. அதனாலதான் ஆபரேஷனுக்கு. அம்மா, கொஞ்சம் என்ன பாருங்களேன். சத்தியமா உங்க மனச புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி பேசல. உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. என் மேல இருக்கிற கோபத்தை ஏமா கேரட் மேல காட்டுறீங்க? அம்மா, பாவம் போனா போகுதுன்னு என்ன மன்னிச்சிடலாம்ல. எந்த அம்மாவும் தன்னோட குழந்தைகிட்ட இவ்வளவு கோவம்லாம் பட முடியாது. அம்மா, நீங்க வேணும்னா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துருங்க. அடிங்க, திட்டுங்க, சாப்பாடு கொடுக்காதீங்க, ஆனா ஏதாவது பேசுங்க. பெரியம்மா, நீங்களே சொல்லுங்களேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? உனக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும்டா. நீ எப்படி உங்க அம்மாவை அப்படியெல்லாம் பேசலாம்? ம், அப்ப நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். 1 2 3. ஓ, சாரி. ஆக்சுவலி முதலையெல்லாம் அம்மா இப்படிதான் தண்டனை கொடுப்பாங்க. அது மறந்தே போச்சு. தோப்புக்கரணை போட்டா காதை பிடிச்சுக்கணும்ல. எத்தனை எண்ணிக்கிட்டு இருந்த? 3. 3 4 5 6 7 8. கார்த்திக்,
என்னடா எட்டுக்கு இப்படி மூச்சு வாங்குது? நீ தினமும் இதே மாதிரி தோப்பு கரணம் போடு. என்ன சாந்தி? ஆ தினம் போடுறேன். 9 10. கார்த்திக், என்ன பாச்சு? ஏன்டா இப்படி விடற? ஐயோ கடவுளே, பாத்து எந்திரி. அடி ஏதாவது பட்டுடுச்சாப்பா? ஆஹா. நாடகம் ஆடினியா? அம்மாவையே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? போ, உன்கிட்ட நான் இனிமே பேசவே மாட்டேன். அட சாரிமா. அர்ச்சனா, நீ அங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சைகையிலேயே கார்த்திக் என்னெல்லாம் பண்ண சொன்ன? நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உங்க 2 பேர் மேலே என்னால கோவமே பட முடியாது. ஆமாமா, தயவு செஞ்சு இனிமே கோவப்படுறாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இனிமே நான் தான் முடிவெடுப்பேன். ஐயோ ஐயோ இல்ல 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 முடிவெல்லாம் பாட்டி தான் எடுப்பாங்க. ஆ.